கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் செய்தி கேட்குறீங்க. கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 3 வசனங்கள் நாம் தியானிக்கும் போது அநேக ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். கண்டிப்பா நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்வாங்க. அதனுடைய இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழத்துக்குள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா, புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், ஆனால் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. சில வீட்டில் கணவர் அப்படி இல்லைன்னா மனைவி சில நல்ல காரியங்களை வீட்டில் சொல்லுவாங்க, ஆனா கீழ்ப்படிய மாட்டாங்க. சில குடும்பத்தில் கீழ்ப்படிவாங்க. அதனால 2 விதமான ஜனங்களும் கேட்பீங்க. புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். நிறைய காரியங்கள் வீட்டில் பேசி முடிவெடுத்து இப்படிதான் செய்யணும், இத்தனை மணிக்கு செய்யணும், நம்ம இப்படிதான் வாழணும், இதுக்கு மேல போனா கடன் வந்துடும், இதுக்கு மேல போனா நஷ்டம் வந்துடும், இதுக்கு மேல போனா பிரச்சனை வந்துடும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில இந்த காரியம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் பெரியவங்க நிறைய காரியங்களை வீட்டில் பேசுவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தைக்கு கேட்கும். வாலிப வயசுல வந்ததுக்கு அப்புறம் நிறைய வீட்டுல அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமா வாழ ஆரம்பிச்சு. நான் உள்ளதை அப்படியே சொல்றேனே, அப்பந்தான் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஒரு குடும்பத்துல பிரச்சனை எப்போ வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 10 வயசு வரையும் பிரச்சனை வராது. ஒரு 10 வயசுக்கு மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சில குடும்பத்துல சின்ன வயசுலேயே பொய் பேச ஆரம்பிச்சிருவோம், மாத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. சில தேவையில்லாத காரியங்கள் நடக்கும், கீழ்ப்படியாம இருப்பாங்க. இப்போ லேட்டஸ்டா செல்போன் கையில இருக்கு. அம்மா அப்பா செல்போனை கையில கேட்டா பிள்ளைகள் கொடுக்காது. வீட்டுல கணவர் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மனைவிட்ட பேச மாட்டாங்க, செல்போன் கையில வச்சிருப்பாங்க. இப்படி நிறைய குடும்பத்துல நம்ம ஒவ்வொன்றும் அழகா சொல்லலாம். வாலிபர் பிள்ளைகள் கரெக்டா வீட்டுக்குள்ள வந்துடும். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா செல்போன் பல மணி நேரம் வச்சிருக்கோம். என்னன்னு சொல்லி கேட்டா கொஞ்ச நேரம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா சொல்லுவாங்க, வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்க்காத, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சில பிள்ளைகள் உடனே கீழ்ப்படிஞ்சிரும். ஒரு சில வீட்டுக்குள்ள அம்மா அப்பாவையோ பாட்டியோ வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சிரும். ஆனா ஒரு சில பிள்ளைகள் அம்மா வார்த்தைக்கும் கீழ்ப்படியாது, அப்பா வார்த்தைக்கும் கீழ்ப்படியாது, அண்ணன் தான் மற்ற அக்கா அவங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, வீட்டுல பாட்டி வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதுல நிறைய ஆபத்துகளை போய் சிக்கிக் கொள்ளுவாங்க. புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. நமக்கு நிறைய ஆலோசனை தருவாங்க. நம்ம சர்ச்சில் போகும்போது ஆலோசனை தருவாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் அப்படின்னா ஸ்கூல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. காலேஜ் படிக்கிற இடத்துல அங்க ஆலோசனை கொடுப்பாங்க. வேலைக்கு போற இடத்துல அங்கேயும் ஆலோசனை கொடுப்பாங்க. வியாபாரத்துல இருக்கும்போது
சில முதியோர்கள் வந்து இப்படி இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுப்பாங்க. இப்படி நம்ம பல காரியங்களை பார்க்கலாம். வீட்டுக்குள்ள பார்த்தா பெரியவங்க அடிக்கடி இதை செய்யாத, இப்படி செய், அப்படி செய்ன்னு சொல்லி நிறைய குடும்பத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப என் வாழ்க்கையிலலாம் நான் சின்ன வயசுல நான் வேலைக்கு போயிருந்தேன். ஒரு 11 வயசுலயே காலையில ஒரு 7 மணி இல்லை 8 மணிக்கு போயிடுவேன். நைட்டு பார்த்தா ஒரு 10 மணிக்கு வருவேன். எத்தனை வயசு? 11 வயசுலயே. 11 வயசுலயே நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 மணி நேரம் வேலை பார்ப்பேன். 15-16 மணி நேரம் வேலை பார்க்கும்போது கடையில் போய் வேலை பார்க்கும்போது அவங்க சொன்னதெல்லாம் நான் செய்யணும். இப்படி செய்யாத, அப்படி செய்யாதுன்னு சொல்லி ஏகப்பட்டது சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு மாத சம்பளம் 45 ரூபா. அந்த 45 ரூபா வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் 300 ரூபா சம்பளம், அதுக்கப்புறம் 450 ரூபா சம்பளம். இப்படி சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பேன். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை பார்த்து தான் அந்த 300 ரூபா சம்பளம் வீட்டுக்கு கொண்டு வருவேன். புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலே தவறான எந்த ஒரு காரியத்துல போய் சிக்கி கொள்ள மாட்டாங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் வேலைக்கு போனா கூட வீட்டில் அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னு கேட்பேன். ஆனா ஒரு வாலிப ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் மெதுவா அம்மா அப்பாவுக்கு தெரியாம மெதுவா தேட்டருக்கு போறது, படம் பார்க்கறது, அப்படியே லைட்டா ஊர் சுத்துறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது 1-2 உள்ள வரும். ஆனா வீட்டுக்கு தெரியாது. தந்திரமா வெளியில போவாங்க. கேட்டா போய் சொல்லிடுவாங்க. என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. மெதுவா வீட்டை விட்டு தெரியாம மெதுவா வெளியே போயிட்டு வந்துடுவேன். அப்புறம் பார்த்தா போய் சொல்லணும். இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் தான் ஜீவ வழியில இருக்கிறான். அம்மா அப்பானுடைய ஆலோசனையோ இல்ல பெரியவனுடைய ஆலோசனையோ கேட்காமல் இருக்கும்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா மோசம் போகிறான் என்று அழகா எழுதப்பட்டிருக்கு. மோசம் போகிறான் அப்படின்னா அதனுடைய இன்னும் கொஞ்சம் நான் ஆழமா சொல்றேன். அதுல இன்னும் கொஞ்சம் செய்தி இருக்கு. என் வாழ்க்கையில நான் எதை செஞ்சாலும் யார் வார்த்தைக்கும் கீழ்ப்படியாம இஷ்டம் போல செய்வேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இஷ்டம் போல செய்வேன். நான் நினைச்சதான் செஞ்சுட்டு இருப்பேன். ஆனால் ஒரு 1/2 கோடியை காணும், ஒரு 50-55 லட்சம் ரூபாயை காணும், 2 மாடி வீடை காணும், நகையை காணும், வியாபாரத்தை காணும், எல்லாம் நடுரோட்டுக்கு வந்து நின்னேன். அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொந்தக்காரங்க வந்து எனக்கு ஆலோசனை கொடுத்து பார்த்தாங்க, அம்மா சொல்லி பார்த்தாங்க, மனைவி சொல்லி பார்த்தாங்க. யாருடைய ஆலோசனையும் நான் கேட்கவில்லை. எல்லாருடைய ஆலோசனையுமே நான் வெறுத்துட்டேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கடிந்து கொள்வாங்க வீட்டுல, இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி செய்யாத அப்படிம்பாங்க. நம்ம ஆட்கள் யாரு கேட்டா? யாருமே கேட்க மாட்டாங்களே. ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் அம்மா அப்பா வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவங்க தான் நல்ல ஆசீர்வாதமான ஒரு நிலைமையில இருப்பாங்க. சில குடும்பத்துல வெளிநாட்டுல இருப்பீங்க, வேற வேற தேசத்துல இருப்பீங்க, நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருவீங்க. நான் சொல்றது நிறைய வீட்டுகள் அப்படி நடக்கும். ஆனால் கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது, சுத்தமா இருக்காது. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கனை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. நான்லாம் வாலிப வயசுல வந்ததுக்கு அப்புறம் கீழ்ப்படியவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் படம் பார்ப்பேன், நாடகம் பார்ப்பேன், கையில கொஞ்ச நேரம் செல்போன் வச்சிருப்பேன், அப்படியே படுத்து தூங்கிடுவேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல, தேவனை தேடல, தேவனை துதிக்கல, தேவனோட தண்டனைக்குள்ள போயிட்டேன். விக்கிரத்துக்கு போய் லட்ச லட்சமா பணம் கொடுத்துட்டேன். ஆனால் மனைவி சொன்னா, அம்மா சொன்னாங்க, யார் பேச்சு நான் கேட்கல. இன்றும் கூட நிறைய குடும்பத்திலே மனைவியினுடைய வார்த்தையை கூட கேட்க மாட்டாங்க.
அம்மா அப்பா வார்த்தையை கேட்க மாட்டாங்க. ஆனால் யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, டே இங்கே வாடா, அங்கே போவோம் அங்கே போவோம் அப்படின்னா நேராக கிளம்பி போயிடுவாங்க. அவங்க பார்த்தா ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வண்டியில் போயிட்டு அப்படி ஜாலியாக போயிட்டு வருவாங்க. பார்த்தா ஒரு 5000 10,000 காலியாக போயிடும். அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தா பிள்ளைகளுக்கு பார்த்தா ஸ்நாக்ஸ் இருக்காது. அப்புறம் கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய குடும்பத்தில் நடக்கும். வரக்கூடிய சம்பளம், வரக்கூடிய பணம் வீட்டுக்குள்ள கரெக்டான காரியத்துக்கு வாங்க தான் தேவன் தருவார். ஆனால் வீண் செலவு பண்ணும்போது கடனாக மாறிடும். சில குடும்பத்தில் வியாபாரிகள் இணைந்திருப்பீங்க, சில குடும்பத்தில் பல சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா போதும், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்கிறேன் எனக்கு தெரியுது அப்படின்னா இன்னைக்காவது ஒருவேளை மனம் திரும்பிருங்க. புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம ஒவ்வொரு செய்தி பேசும்போது ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கும். புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் யாரெல்லாம் சொல்றாங்களோ அதையெல்லாம் காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். கண்டனையை, அதாவது கண்டிப்பை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். யாருடைய வாழ்க்கையில மோசம் போயிருந்தாங்க, கெட்டு போயிருந்தாங்க, அதாவது அழிஞ்சு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடிந்து கொள்ளும் போது யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மோசம் போறான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அடுத்தாப்புல புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமா, அவங்க சொன்னது நல்லதுதான், அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க, நம்ம அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்வோம் அப்படின்னு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களாம் அறிவை விரும்புகிறார்களாம். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையிலே நிறைய காரியத்திலே கடிந்து கொள்ளுதலை நான் வெறுத்துட்டேன். என் வாழ்க்கையில ஒரு மிருக குணமா நான் வாழ்ந்திருக்கேன். அதனால என்னால சொல்ல முடியும். பல வருஷமா என் வீட்டில் சொல்லி பார்த்தாங்க, நீங்க செய்யற தப்பு, நீங்க செய்யற தப்பு, நீங்க செய்யற தப்பு. நம்ம என்னைக்கு கீழ்ப்படிந்தோம்? கீழ்ப்படியவே மாட்டோம். ஒரு நாள் எல்லாம் நஷ்டப்பட்டு நடுரோட்டில் நிற்கும் போது தெரிஞ்சது, நிறையருடைய ஆலோசனையை கேட்கல. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறோம்னா மிருக குணம் உள்ளவன். மிருக குணம் உள்ளவனை எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? தேவனோட வார்த்தைக்கு, தேவனோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம். புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன், நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க, அதெல்லாம் யாரெல்லாம் தள்ளி விடுறாங்களோ அவங்களாம் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். அதே நேரத்தில் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனும் ஞானம் அடைவான். அப்போ 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. சில ஜனங்கள் கேட்பாங்க, சில ஜனங்கள் கேட்க மாட்டாங்க. சில ஜனங்கள் ஒவ்வொரு செய்தியும் நல்ல இன்ட்ரெஸ்டா கேட்டு மனம் திரும்பிடுவாங்க. சில ஜனங்கள் செய்தியை கேட்டா கூட கீழ்ப்படிய மாட்டாங்க. புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனும் ஞானம் அடைவான். அப்ப ஞானம் அடைகிற ஜனங்களும் இருப்பாங்க, சில நேரத்தில் மிருக குணமுள்ள ஜனங்களும் இருப்பாங்க. என் வாழ்க்கையிலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால மிருக குணம் உள்ளவன் என்று கூட சொல்ல முடியும். என்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் ஞானவான மாற முடியும். என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய தான் ஞானவான். அதுக்கு முன்னகுட்டி மற்றவருடைய ஆலோசனை கேட்காம இருக்கிற அப்படின்னா அதுக்கு பேர் மிருக குணம் உள்ளவன் தான். அதனால இரவு நேரத்து இந்த செய்தியில நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, புத்திமதிகளை காத்து கொள்றோம் அப்படின்னா நம்ம ஜீவ வழியில போயிட்டு இருக்கோம், நேரம் நித்திய ஜீவன் வழிக்கு போயிட்டு இருக்கோம். இல்ல யாரு கடிந்து கொண்டாலும் நான் கேட்கல மாட்டேன் அப்படின்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மோசம் போயிடுவோம். அதாவது பிசாசு உள்ள வர்றதுக்கு அது ஒரு வழியா போயிடும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் மாந்திரியத்துல மாட்டிக்கிட்டேன். ஏன்னா என் கூட இருக்கிற எல்லாருமே தள்ளி போயிட்டாங்க, நான் தனியா மாட்டிக்கிட்டேன். அந்த நேரத்துல பிசாசு உள்ள வருவான். சில குடும்பத்துல இரவு நேரத்துல இணைந்திருப்பீங்க, யாரு பேச்சுமே கேட்காம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவனோட வார்த்தைக்கு, தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து
வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, வீட்டில் இருக்க வயசானவங்கள்ட்ட பேசி உண்மையாக இருக்கும்போது ஆசீர்வாதம். ஆனால் நிறைய குடும்பத்தில் பிள்ளைகள் இப்போ வெளியே தெரியாமல் ரகசிய பாவம், செல்ஃபோனில் பல மணி நேரம் யார்கிட்டயே பேசுறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால யார் யார் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம தான் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் என்று எழுதப்பட்டிருக்கு. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். இன்னைக்கு சில குடும்பத்திலே வீட்டில் அம்மா அப்பா கடிந்து கொண்டு பேசினாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. நிறைய வீட்டுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. நான் சொல்றது நிறைய வீட்டுக்குள்ள இருக்கு. அதனால இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். நைட் நேரத்தில் அந்த செய்தி நம்ம கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியம் இருக்கான்னு சொல்லி நம்ம தான் யோசித்து பார்க்கணும். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகினாலே நிறைய ஆபத்து இருக்கு. நிறைய குடும்பத்தில் அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும், பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி போய் எடுக்கிறாங்க. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இரவணத்துக்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி. அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. புத்திமதிகளை காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறணும். ஜீவ வழியிலே நாங்கள் இருக்கணும். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் அறிவை விரும்பக்கூடிய பிள்ளைகளாக காணப்படணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் ஞானம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஞானம் அடையக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய இரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே படுத்து தூங்க போறாங்க. இன்பமான தூக்கம் தாங்க. எந்தெந்த குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையிலே பலவீனத்தோடு மரண தருவாயில் இருக்கிறவங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. நைட் நேரத்தில் டிராவலிங்ல இருக்கிறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. வேற வேற தேசத்துல பல சூழ்நிலையிலே தேசம் அழிந்து கொண்டிருக்கு. அந்த தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். எந்தெந்த நாட்டுக்குள்ளே எந்தெந்த உபத்திரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த எல்லா ஜனங்களுக்கும் என் தேவன் சந்திக்கணும். சில தேசத்துக்குள்ளே அப்பா தேவனோட கோபம் பற்றி எரியுது. அந்த தேசத்துக்காக நாங்க வருகிறோம்ப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. ஒவ்வொரு தேசத்தையுமே உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்துல எத்தனையோ குடும்பத்துக்குள்ள மன்றாடி ஜெபிக்கிறாங்க, தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எக்ஸாம் நல்லா எழுதணும்ப்பா. சில குடும்பத்திலே அப்ப நைட் நேரத்துல தனிமையில இருக்காங்க. உங்க பிள்ளையோட உபத்திரத்தை மாற்றித்தாங்க. கடன் உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. கற்பதிரிங்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசுறீங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூடங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டசலை திறந்து கர்த்தர் ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா. தேவனர்கள் எப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்க நாம மட்டும் விடட்டும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இந்த நாளில் நீங்க கூட கர்த்தர் கூட பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும். உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடணும். துதிக்கான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசுக்கு சுந்தர பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறையும் சகல காலத்தில் கர்த்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.